ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 25 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மிகவும் நன்றாயிருந்தது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1:31. கர்த்தர் 6 நாட்களில் இந்த உலகத்தையும் உலகத்திலுள்ள யாவையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த யாவையும் நல்லது என்று கண்டார். 6ஆம் நாளிலே கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பின் வேலையை பூரணமாய் நிறைவேற்றின போது தாம் உண்டாக்கினவைகளை பார்த்து சந்தோஷப்பட்டார், களி கூர்ந்தார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இன்றைக்கும் அவர் சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது. இன்றைக்கும் அவைகளை கூர்ந்து கவனித்து கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. ரோமர் 11:33. கர்த்தர் பூமிக்கு அஸ்திபாரமிட்டு அதை சிருஷ்டித்த போது தேவ தூதர்களும் அதை நல்லது என்று கண்டு களிகூர்ந்தார்கள். யோபு பக்தன் அதை எழுதும்போது, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. யோபு 38:7. இன்றைக்கும் பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டி கர்த்தரை நினைப்பூட்டுகின்றன. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. 19ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். சங்கீதக்காரர் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்து தியானித்து கர்த்தரை போற்றி புகழும்போது, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் என்று 104ஆம் சங்கீதம் 24 மற்றும் 31ஆம் வசனங்களில் சொன்னார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பை எல்லாம் நல்லது என்று கண்டது போல நாம் சிருஷ்டி கர்த்தரை நல்லவர் 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 என்று கண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தர் நல்லது என்று கண்ட எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்கள்தான். உலகத்தார் சில நாட்களை அமங்கலமான நாட்கள், மோசமான நாட்கள் என்று சொல்வது போல நாமும் நாளும் நட்சத்திரமும் பார்த்து கர்த்தரின் கோபாக்கினைக்கு ஆளாகிவிடக்கூடாது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூர கடவோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 1 தீமோத்தேயு 4:4, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தருடைய பார்வையிலே நல்லதாகவும் அவரை பிரியப்படுத்துகிறதாகவும் இருக்கட்டும். இந்த பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாட்களை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் நல்லது, நன்மை பயக்கத்தக்க நாட்களாகவும் செலவிடுங்கள். இன்றைய நினைவிற்கு 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 25, 26 மற்றும் 27ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 9ஆம் அதிகாரம் 1 23ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார்,
அந்த நல்ல ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.